இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசாயா 10:27 ஏற்கனவே நான் ஒரு 2 உங்கள்கிட்ட பேசினேன். அதை தொடர்ச்சியாக இப்பொழுது நாம் தியானிக்க இருக்கிறோம். பாருங்கள், வேதம் சொல்லுது, அபிஷேகம் வரும்போது நுகங்கள் முறிந்து போமா. பிசாசு நம்ம மீது சில நுகங்களை போட்டி வைத்திருக்கார். நாம் அதை அறியாமல் இருக்கிறோம். உன்னால் இதை செய்ய முடியாது, இது நடக்காது, இன்னும் கூட அநேக அடிமைத்தன நுகங்கள். குறிப்பிட்ட நேரம் வரும்போது அந்த இச்சைகளை அவர்களால் மேற்கொள்ள முடியாது. செல்ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக முடியாது. சில அசுத்தமான பாவங்களை செல்ஃபோன் மூலமாக கண்டு தவறுகளை செய்துவிட்டு தூங்குகிற அன்றைக்கி அநேகர் பெருகியிருக்கிறாங்க. இதிலிருந்தெல்லாம் விடுதலை வேணும்னா கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயே அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷன் நிரப்பும் போது, அபிஷேகம் பண்ணும்போது அங்கே விடுதலை உண்டாகிறது. இன்றைக்கி நாம் இதை தான் கேட்க போகிறோம். ஆண்டவரே என்னை விடுவீங்கப்பா. குறிப்பாக அதில் ஒரு காரியத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை வேணும். என்னென்னா, ஏசாயா 61:3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்க கர்த்தரனே அபிஷேகம் பண்ணார் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஒடுங்கின ஆவி இன்னைக்கு அநேகருடைய மூளையை கட்டுப்படுத்துகிறது. மூளையிலே வாசமாக இருக்கிற ஒரு ஆவி. டெரிக் பிரின்ஸ் என்று சொல்லி யூகேயில் இராணுவ டாக்டராக இராணுவத்தில் பணியாற்றினார். அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, மூளை எப்பவும் கட்டப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்டே தெரியாது. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டார், எவ்வளோ கவுன்சிலிங், என்ன எல்லாம் மெடிக்கல் ரீதியாக பண்ண முடியுமோ. இஸ் ஆல்சோ ஏ டாக்டர். எல்லாமே ட்ரீட் பண்ணி பார்க்குறாரு, ஒன்றுமே முடியலை. ஆனால் இவர் கூடவே நல்லா ஜெபிக்கிற மனிதர், ஊழியம் செய்கிற ஒரு ஆர்வம் உள்ளவர். இதை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துட்டார். இப்போது இந்த ஒரு 10 வருஷம் பணியாற்றி விட்டு இப்போ ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அப்போது இந்த ஏசாயா 61:3 வாசிக்கும் போது தான் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இது உன்னுடைய பிரச்சனை என்னென்னா ஒடுங்கின ஆவி தான் என்று சொல்லி. இவர் என்ன நினைச்சார்னா, இவங்க அப்பாவும் இதே மாதிரி அடிக்கடி திடீர்னுட்டு அப்படி பிரெயின் ஸ்ட்ரக் ஆகும், அப்படி கட்டப்பட்டு இருப்பார். அப்போ அப்பாவுடைய ஜீன் தான் நமக்கு வந்துட்டுன்னு சொல்லி இவர் நினச்சி கொண்டு இருந்திருக்கிறார். ஆனால் இந்த ஒடுங்கின ஆவி, இந்த வார்த்தை அவன் ஆவியில் அப்படியே குத்திட்டே இருக்குது. இதுதான் ஒடுங்கின ஆவி. ஒடுங்கினோடனே ஜெபம் பண்ணுறான், இயேசுவின் நாமத்தினாலே என் மூளையை கட்டுப்படுத்துகிற ஆவியை வெளியே வா, ஒடுங்கின ஆவி வெளியேறட்டே, என்னை விட்டு நல்ல தேவ சமாதானம் வரட்டுன்னு சொல்லி ஜெபம் உடனே ஒரு வேக்யூம் கம்பை வச்சு ஒரு இடத்துல உறிஞ்சா எப்படி இருக்கும், அதே போல் சம்திங் அப்படி மூளையை விட்டு ஏதோ உறிஞ்சி எடுக்கிற மாதிரி உணர்ந்தாரான். அப்படியே பிரெயின் ஃப்ரெஷ் ஆகிட்டான், மூளை ஃப்ரெஷ் ஆகிட்டான். ஹி வாஸ் ஷாக்டு அண்ட் அமேஸ்ட். ஓ, வாட் ஹேப்பன். பாருங்கள், பார்த்தா உற்சாகத்தின் ஆவி வந்துட்டு, சந்தோஷம் வந்துட்டு, சமாதானம் வந்துட்டு. இதுவரை இந்த உற்சாகத்தின் ஆவி அவர்கள் இருக்காது, ஒரு மகிழ்ச்சி இருக்காது, அப்படி கம்முன்னு இருப்பார், இப்படி மந்தமாக இருப்பார். ஆனால் இப்போ பயங்கர சந்தோஷம். பார்த்து அந்த ஒடுங்கின ஆவியின் ஆளுகை அன்னையோடு போயிட்டு. இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைங்க அநேகருக்குள்ளே ஒடுங்கின ஆவி இருக்கலாம். ஆண்டவருடைய அபிஷேகத்தை கேளுங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். கொர்நேலியு பாருங்க, ஜெபம் பண்ணா, தான தர்மத்தை பண்ணி கொண்டே இருந்தான். ஆண்டவர் அவனை அபிஷேகித்தார். நீ செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்து கொண்டே இருங்க, கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை தருவார். ஆமென்.